ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுரைக்காய் கூட்டு எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு 10 நிமிஷம் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, அது கூடவே சுரைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு அரை சுரைக்காய் அளவு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்னதாக. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. குலைவாக வெந்திருக்கு பாருங்கள். 2 விசில் விட்டு எடுத்தோன்னே இப்போ வந்து நம்ம தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைனலாக தாளிச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சா தேங்காயை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகாது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த சுரைக்காயை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். நல்லா கொதி வர வரலாம் ஸ்டவ்வில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். குழம்பு ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜம்முன்னு சுரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.